உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜமீன் ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? மாயாவை பத்தி உண்மையிலேயே உங்களுக்கு எதுவும் தெரியாதா? தெரியாது. மாயாவை கடம்பாவனம் ஜமீன் பொண்ணு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஜனாவும் காவேரியும் எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களோட ரூம்ல மந்திரவாதியோட அடையாளம் இருந்துச்சு. அத பத்தி கூட உங்களுக்கு எதுவும் தெரியாது? அவ மாந்திரிகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கிறதா சொன்னா. ஆனா அவ கடம்பாவனம் ஜமீன் பொண்ணே இல்லைங்கிறப்ப அவளை ஜனாவும் காவேரியும் எதுக்காக வர வச்சாங்கன்னு தெரியலையே. அம்மாவும் அப்பாவும் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பாதகத்தை பண்ணுவாங்கன்னு நினைக்கல. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல பெரியப்பா. அதனாலதான் அவங்களோட மரணம் கூட என்ன பெருசா பாதிக்கவே இல்லை. இந்த வீட்டை சுத்தி நடந்த மர்மங்கள் எல்லாம் இப்பதான் ஒவ்வொன்னா அவிழ ஆரம்பிச்சிருக்கு. காவேரி, வீணா, ஜனான்னு இந்த வீட்ல நடந்த அத்தனை மர்மங்களுக்கும் மாயா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கேங் தான் காரணமா இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்காக செஞ்சாங்கன்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிச்சாதான் நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். ஆனா இவ்ளோ விஷயங்கள் வெளியே வந்திருக்கே அப்படின்னா கூடிய சீக்கிரம் மத்த விஷயங்களும் வெளியே வரும்னு நம்பிக்கை இருக்கு. அசோக், நீங்க மாயா மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அதை வச்சு நான் மத்த விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்றேன். ஓகே மேடம். துர்கா, நீ ஒரு பேப்பரும் பேனா எடுத்துட்டு வா. சினியா, இந்தாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.